வணக்கம் பிள்ளைகள். இந்திய செய்திகள் பார்த்துருப்பீர்கள். அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு நாளையிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் லீவு கொடுக்குறேன், விசேட விடுமுறை கொடுக்குறேன்னு முடிவெடுத்திருக்கிறேன் கண்டிகளோ. அது அந்த செய்தியை படிச்சுக்கிட்டு போய்க்கு தான் இன்னொரு செய்தியும் இருக்குது பார்த்துருப்பீர்கள். 1.5 மாதத்தில் மாதத்துக்கு தேவையான அளவு பெட்ரோல் டீசலை எங்களோட மக்கள் கடைசி 9 நாளைக்குள்ளே கிட்டத்தட்ட அதாவது 1,00,000 மெட்ரிக் டன் டீசல் பெட்ரோலை இந்த 9 நாளில் வாங்கி குவிச்சிருக்கிறோம் கண்டியலோ. அதால் தான் தட்டுப்பட்டு இந்த கியூஆர் கோட்டை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிற அரசாங்கம். இந்த போன ஞாயிற்றுக்கிழமை அப்பக்கூட்டியர் ஒரு வேன் பிடிச்சி மட்டக்களப்புக்கு போனவர் கண்டியலோ. மட்டக்களப்புக்கு போயிட்டு விடிய வெள்ளனை மட்டக்களப்புலேருந்து யாழ்ப்பாணம் வரத்துக்கு பெட்ரோல் செட்டில் போய் பெட்ரோல் அடிக்க நிப்பாட்டினா பெட்ரோல் செட்காரன் சொன்னான் கியூஆர் கோட்டில் தான் நாங்கள் இன்றைக்கு பெட்ரோல் கொடுப்போம்ண்டு. இது என்னடா தட்டு புட்டாண்டிவங்கள் செய்து போட்டாங்களே என்று அப்பக்கூட்டியர் அப்போ கொஞ்சம் மனதுக்குள்ளே கொஞ்சம் முருகினவர் கண்டியலோ. ஆனால் இப்போ இந்த செய்தியை பார்க்க தான் அரசாங்கம் செய்தது சரிதான் போல இருக்குது. இப்போ ஆனால் பார்த்துருப்பியல் ரோட்டுகள்லேயும் வாகனங்கள் குறைவு. இந்த ஜனங்கள் என்ன செய்திருக்கின்றால் இந்த 9 நாளைக்குள்ளேயும் பெட்ரோலில் வாங்கி குவிச்சு, அதாவது தங்களோட வாகனங்கள் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுக்கண்டு இப்போ அவசர தேவைக்கு மாத்திரம்தான் எடுக்கிற போல இருக்கின்றீங்களா. அதான் ரோட்டில் வாகனங்கள் குறைஞ்சி போயிட்டுது. அப்போ அரசாங்கம் இந்த கியூஆர் கோட்டை தட்டன்று கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான் போல இருக்குது. உங்களுக்கு தெரியும், கோத்தபாயர் ஆட்சியில் இருக்க அவர் என்ன செய்தவர் என்றால் எங்களோட நிதியமைச்சுக்காரர் வந்து சொல்லுவினோம் தங்கள்கிட்ட நம்மளோட டொலர் ஸ்டாக் வந்து குறைஞ்சேண்டு போகுதான்ட்டு. அப்போ இன்றைக்கு இவ்வளோ இருக்குது, நாளைக்கு இவ்வளோ இருக்குன்ட்டு ஒவ்வொரு நாளும் குறைய அவர் சொல்ல இவருக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தான் திடீரென்று என்ன செலவுக்கு அதிகம் போகுதுன்ட்டு அவர் அவையிட்ட நிதியமைச்சர்கிட்ட கேட்க அவர் சொல்லிச்சினமாம் உர இறக்குமதிக்கு ஏராளமான டொலர் போகுதுண்டு. அப்போ அவர் உடனே கண்ணை முடிக்கன்னு சொன்னாராம். அப்போ உரத்து இறக்குமதியை தடை செய்யுங்க உண்டு. அதாவது உரத்துக்கு ஒரு ஏற்பாடும் செய்யாமல் தட்டுப்புட்டண்டு தடை செய்தாரல்லோ, அதுதான் அங்கே தான் கண்டியலோ அவற்றை வீழ்ச்சியே தொடங்கினது. அது அப்படி இல்லாமல் இந்த அரசாங்கம் சரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசி செய்து போல இருக்குது. நல்ல விஷயந்தான். இப்போ அரசாங்க உத்தியோகர்களுக்கு லீவு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அப்பக்குட்டியருக்கு வர டவுட்டு என்னென்றால், இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கண்டு அவைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்துருக்கல்லோ, அந்த லீவில் செய்ய வேண்டிய வேலைகளையும் சேர்த்து மிச்ச வேலைக்கு போகிற 4 நாளையும் செய்து முடிப்பினமோ என்றதான் அப்பக்குட்டியருக்கு வர டவுட்டு கண்டியலோ. இந்த அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பார்த்து செய்தண்டுட்டு தங்களுக்கு வர இந்த விஷயங்களை அனுகூலமாக நினைக்காமல் இந்த அரசாங்க உத்தியோகர்களும் சரியாக செய்வினம் என்று அப்பக்குட்டியர் நினைக்கிறார். அப்பக்குட்டியர்கிட்ட டவுட்டு சரியாக இருக்குமென்று அவர் சரியாக வேலை வேணும்னு நினைக்கிறேன். சரி பிள்ளைகள், நாளைய செய்திகளோடு சந்திப்போம்.